Good morning to all. Welcome to Blue Stars online class. This is account section. Now we are in chapter 4 ledger. The content of this chapter is introduction, utilities of ledger, formation of ledger account, distinction between journal and ledger, procedure for posting, balancing of ledger account. Dear students, from this lesson you can understand the meaning of ledger account, procedure for posting the journal entries to the ledger account and balance the ledger account. First of all, we will move to the what is meant by ledger. Ledger account is a summary statement of all the transactions relating to a person, asset, liability, expenses or income which has taken place during a given period of time, and it shows their net effect. From the transactions recorded in the journal, the ledger account is prepared. Ledger is known as the principal book of accounts. It is a book which contains all the set of accounts, namely personal, real and nominal account. Account-wise balancing can be determined from the ledger. The ledger accounts are prepared based on journal entry passed. From this we can understand that ledger is a summary of statement of all the transactions. அதாவது லெஜர் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்ல அதோட ஒரு சம்மரி. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அசட் என்ன, லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், ஒரு வருஷத்துக்கு இல்லை ஒரு கொடுத்த டைமுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஒரு சம்மரி எடுக்கிறது. இது என்னன்னு சொல்லுவாங்க, இது பிரின்சிபல் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம எதுவும் இல்லையா ஜேர்னலில், அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்னொன்று நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், நீங்கள் அக்கௌண்ட்ஸ் எழுதும்போது நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு செலவுகள் எப்படி பார்க்கணும், இல்லை வரவுகள் எப்படி பார்க்கணும். அது எக்ஸாம்பிள் நம்ம வீடு தான். நம்ம வீட்டில் ஒரு மாத கணக்கு அப்படின்னு எடுக்கும்போது எவ்வளோ சேலரி இருக்குது, நம்ம எப்படி எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். அப்போ இன்கம் அப்படிங்கிறது சேலரி, ஏதோ ஒரு சோர்ஸ். அது இன்கம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி சேலரியாக இருக்கும், இல்லை எனி அதர் சோர்ஸஸ். அந்த செலவை வச்சு தான், அந்த வரவு வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், எல்லா செலவுகளும் பண்ணுவோம். ஓகேவா? சரி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கேட்குறேன். இப்போ உங்கள் அப்பா சம்பாதிச்சு கொண்டு சேலரி வீட்டில் கொடுப்பாரு, நம்ம அம்மா செலவு பண்ணுறாங்க. இது நார்மல் நடக்கிற விஷயம். இப்போது நம்ம எல்லா மாதமும் அந்த மாதம் ஃபுல்லுமே நம்ம வாடகை கொடுப்போம். ரெண்டல் ஹவுஸ் இருந்தால் வாடகை கொடுப்போம். அப்போ அந்த வாடகை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் நம்ம கொடுத்துட்ருப்போம் இல்லையா? அப்போது ஒரு 2 years இல்லைனா ஒரு 1 year எண்ட் ஆகும்போது நம்ம கேட்குறாங்க, ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ ரெண்ட் பே பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் உடனே என்ன சொல்லுவோம், ஒரு மாதத்துக்கு 5,000. அப்போ 12 மந்த்துக்கு என்னென்னு கால்குலேட் பண்ணி சொல்லிவிடும். இது நார்மல். சரி, இது நமக்கு ஈஸி. இப்போ இதே நம்ம மில்க் வாங்குகிறோம் இல்லையா, பால் வாங்குகிறோம். இந்த பால் அப்படிங்கும்போது நம்ம இருக்கும்போது வாங்குவோம், இல்லாதப்போ நமக்கு எப்போ வேணுமோ அப்போ மட்டும்தான் வாங்குவோம். ஒரு நாள் 1 liters வாங்கலாம், இல்லை ஒரு நாள் கெஸ்ட் வந்திருப்பாங்க 2 liters வாங்கி வந்துருக்கலாம் இல்லையா, ஒரு நாளைக்கு இருந்திருக்கலாம் ஆனால் வாங்காமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி செலவுகள் நம்ம செய்யும்போது ஏன் இந்த மில்க் அப்படிங்கிறது நம்ம எல்லார் வீட்லையுமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம என்ன 2 days ஒன்ஸ் வாங்குவோம், இல்லை டெய்லி வாங்குவோம். டெய்லி வாங்கும்போது 1 liter எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்போம், ஒரு நாளைக்கு 1 liter கம்மியாக வாங்கியிருப்போம் இல்லையா. ஸோ இதான் நடக்கும். அப்போது நம்ம வீட்டில் யோசிக்கிறோம், ஓகே இந்த மாதம் எவ்வளோ வாங்கியிருக்கோம், பால் செலவு என்ன இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு மந்த் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லிவிடுவோம். இதே ஒரு 6 monthக்கு இல்லை 1 year முடிஞ்சோடனே ஒரு வருஷத்துக்கு நம்ம பாலுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும்னு யோசிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டால், உடனே கடனோடு போய் டைரி எடுப்போம், அந்த மந்த் எடுப்போம். அந்த மந்தில் இருக்க எல்லா டேஸ்லேயும் என்னென்னைக்கு வாங்கியிருக்கோமோ அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மந்த் எடுப்போம், February, March, April, May ஒவ்வொரு மாதமும் எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அது எவ்வளோ டைம் எடுக்கும். இது நம்ம வீட்டுக்கே இவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னா, ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் கன்சர்னில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி செலவுகள் நிறைய இருக்கும். அப்போ ஒவ்வொன்றும் அவங்க யோசித்து இந்த மாதிரி எடுக்கும்போது வேஸ்ட் ஆஃப் டைம்ஸ், நிறைய தப்பு நடக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு லெஜர் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த லெஜர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் எக்ஸாம்பிள் நம்ம வீடு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு என்னென்ன செலவு இருக்கும், வாடகை இருக்கும், பால் வாங்குவோம், பெட்ரோல் போடுவோம், வெஜிடபிள்ஸ் வாங்குவோம், க்ரோசரிஸ் வாங்குவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ஹெட்டிங்ஸில் ஒவ்வொரு பேஜ் எடுத்து வச்சுருக்கோம்.
எடுத்து வச்சுட்டு நம்ம அக்கௌண்ட் எழுதிட்டு வரும். இன்றைக்கி 1ஆந்தேதி பால் வாங்குறோமா, மில்க், 3ஆந்தேதி பெட்ரோல், அந்த மாதிரி க்ரோசரி 5th அன்றைக்கி நம்ம போய் க்ரோசரிஸ் வாங்குகிறோம், வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோம், அதுக்கு ஒரு காலம் போட்டு வச்சுருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எழுதும்போது ஃபஸ்ட் இயர் எண்டு, தட் இஸ் மந்த் எண்ட் ஆகும்போது அந்த க்ரோசரிஸை மட்டும் நீ ஆட் பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது அந்த மாதத்துக்குள்ள செலவு. அந்த மில்க்கை மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மில்கோட எக்ஸ்பென்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் அதோட எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிப்போம். அப்போது எப்போ கேட்டாலும் யார் கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியும் ஒரு மந்த்துக்கு எவ்வளோ செலவாகுது, இல்லை ஒரு 6 மந்த்துக்கு ஒன்ஸ் கேட்டாலும் சொல்லலாம், இயர்லி ஒன்ஸ் கேட்டாலும் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செலவுகளும் தனித்தனியாக எழுதுகிறோம் இல்லையா, இதை தான் நம்ம லெட்ஜர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஜர் அப்படிங்கிறது ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் தனித்தனியாக எழுதி காட்டுறது நம்ம லெட்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அவ்வளோதான். The balance the ledger account shows the net effect of transaction during a particular period in various account. ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் பேலன்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் எவ்வளோ செலவாச்சு எவ்வளோ வரும்னு நமக்கு தெரியும். The personal account gives the net amount due to creditors and the net amount due from debtors. Real account shows the value of asset and nominal account shows the income and expenditure. The financial statement can be prepared from the ledger account. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், லெட்ஜர் பேலன்ஸ் வச்சு தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஜேர்னல் போடுறோம், நெக்ஸ்ட்டு ஜேர்னல் வந்து லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறோம். லெட்ஜருக்கு அப்புறம் இந்த லெட்ஜரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். லெட்ஜர் மே பி maintained in the business enterprises in the form of bound register or in the form of loose sheet with spiral binding. Normally, one page or one sheet may be provided for one account. An index is provided in the beginning of the ledger in giving details of the account contained in such a specific code for each account, page number, etc. Where computerized accounting is followed. Once the transactions are recorded in the journal, ledger account are utilized for ledger. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், யூட்டிலைஸ் பண்ணுறோம். இந்த ஜேர்னல் லெஜர் ப்ரிப்பேர் பண்ணுறோம், இது எல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், யூட்டிலிட்டிஸ் ஆஃப் லெஜர். லெஜரோட யூட்டிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குவிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த பர்டிகுலர் அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட்டை பற்றி நமக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வேகமாக கிடைக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னென்னு, ஒவ்வொரு பேஜ் நம்ம அலர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பேஜில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன செலவு பார்க்கணுமோ அந்த செலவோட டோட்டல் பார்க்கணுமோ அந்த பேஜ் எடுத்தால் உடனே நம்மளால் சொல்ல முடியும். இல்லை அப்படின்னா நம்ம டைரி எடுத்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு டேட்லேயும் போய் தேடி தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதை நம்ம இங்கே அவாய்ட் பண்ணலாம். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். ஓகேவா? லெஜர் அக்கௌண்ட் ஹெல்ப் டு கெட் ஆல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பர்டிகுலர் அக்கௌண்ட் லைக் சேல்ஸ், purchase, machinery, etc. at a glance. For example, where there are several transactions with the debtor, the net amount due from the debtor can be known for the ledger account. Next பாருங்க, control over business transaction. From the ledger balance extracted, a thorough analysis of account balance can be made which help to have control over the business transaction. இங்கே என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு அக்கௌண்ட் தட் இஸ் லெஜர் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம பண்ணும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா. இந்த மாதம் பெட்ரோல் எவ்வளோ செலவாயிருக்கா, ஐயோ அப்போ என்ன பண்ணணும், அடுத்த மாதம் நம்ம கம்மி பண்ணணும். இல்லை க்ரோசரிஸ் எவ்வளோ இருக்கா, அதை எப்படி கம்மி பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம வீட்டில் யோசிப்போம் இல்லையா. அதே மாதிரி பிஸ்னஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை நம்மளால் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். தேர்ட் பாருங்கள், ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் with the balance of ledger account. Trial balance can be prepared to check the arithmetical accuracy of the entries made in the journal and ledger. இந்த ட்ரையல் பேலன்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ட்ரையல் தட் இஸ் லெஜரோட பேலன்ஸ் வச்சு தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த ட்ரையல் பேலன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஜேர்னல் லெஜர் ரெண்டும் கரெக்டாக நம்ம ஜேர்னல் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் டேட்டர்ஸ் கிரெடிட்டர்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி லெஜர் போஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணியிருக்கோமா மாற்றி போட்டோமா அப்படிங்கிறது நமக்கு இந்த ட்ரையல் பேலன்ஸில் கண்டுபிடிக்க முடியும். ஹெல்ப் டு ப்ரிப்பேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இது மட்டும் இல்லை, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு லெஜர் பேலன்ஸ் வச்சு தான் என்ன பண்ணுறோம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதே மாதிரி
இந்த லெஜர் பேலன்ஸ் வச்சு தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸும் ஃபினான்ஷியல் பொசிஷனையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார்மேட் ஆஃப் த லெஜர் அக்கௌண்ட். இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. லெஜர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது ஒரு ஃபார்மேட். நம்ம என்ன படிச்சிருக்கோம், இட்ஸ் ஆர்ட். அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன். சும்மா கிடையாது, என்ன பண்ணும், அது எழுதுறதுக்கு ஒரு விதம் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட் பாருங்கள், லெஜர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டி ஃபார்மேட்டில் இருக்கும். இப்படி இருக்கும், டி ஃபார்மேட்டில் இருக்கும். இட் இஸ் டிவைடட் இன்டு 2 பார்ட். லெஃப்ட் சைட் இன் டெபிட் சைட் அண்ட் ரைட் சைட் இஸ் கிரெடிட் சைட். ரெண்டு சைடாக பிரிச்சிருப்போம். லெஃப்ட் சைடு இருக்கும், ரைட் சைடு இருக்கும். Each side contains 4 columns. The name of the title of the account is placed at the top, middle and the detail are entered in the ledger. The format of the ledger account is given below. ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த ஃபார்மேட் முன்ன சொன்ன மாதிரி. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா, இது டெட்டர், இது கிரெடிட்டர். ஸோ ரெண்டு இருக்குது. நம்ம நோட் புக்கில் ரெண்டு எழுதும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் சைடில் டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட் இருக்கும். அதுமாதிரி இங்கே டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட். இந்த ஜேஎஃப் அப்படிங்கிறது லெஜர் ஃபோலியோன்னு சொல்லுவோம். இந்த லெஜர் ஃபோலியோன்னு அர்த்தம், நம்ம லெஜர் எழுதணும் இல்லையா, அந்த லெஜரோட டேட், தட் இஸ் லெஜரோட பேஜ் நம்பர், இதெல்லாம் நம்ம போடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபாலோயிங் ஆர் த டீட்டெயில் கண்டெய்ன்ட் இந்த வேரியஸ் காலம் இந்த லெஜர். இதில் என்னென்ன காலம் கண்டெய்ன் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேட் இருக்குது, பர்டிகுலர்ஸ் இருக்குது, லெஜர் ஃபோலியோ, அமௌண்ட். அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைட்லேயும் டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட். ஓகேவா? சரி, ஃபாலோயிங் ஆர் த டீட்டெயில் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், டிரான்சாக்ஷன் என்றைக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம், தட் இஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்டட் இன் திஸ் காலம். என்றைக்கு டிரான்சாக்ஷன், அதாவது இந்த டேட் நீங்கள் என்றைக்கு எழுதுறீங்கிறது கணக்கு கிடையாது, அந்த டிரான்சாக்ஷன்ஸ் என்றைக்கு நடந்தது அப்படிங்கிறத நம்ம காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ்ட் ஃபர்னிச்சர் January 20. ஓகேவா? அப்படி எழுதிருக்கீங்க, ஜேர்னல் போட்டிருக்கீங்க. ஆனால் நீங்கள் ரெக்கார்ட், அதாவது லெஜர் எப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா January 20 அன்றைக்கி உங்களுக்கு டைம் இல்லை. ஸோ நீங்கள் 25, 30 அன்றைக்கி எழுதுறீங்க. எழுதும்போது நீங்கள் 30 எழுத முடியாது, 25, 30 எழுதக்கூடாது. என்ன பண்ணோம், என்றைக்கு அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடந்ததோ அந்த டேட்டை போடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பர்டிகுலர்ஸ். த அக்கௌண்ட் டெபிட்டட் ஆர் கிரெடிட்டட் இஸ் ரெக்கார்டட் இன் திஸ் காலம். On the debit side, the entries are made starting with to, and on the credit side, entries are made with starting with by. Debit side எப்பவுமே 2ஆக தான் இருக்கும், கிரெடிட் சைடு எப்பவுமே பையாக தான் இருக்கும். ஸோ நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி டெபிட் சைடில் நம்ம 2ன்னு போட்டு எழுதுவோம், கிரெடிட் சைடில் பையின்னு போட்டு எழுதுவோம். நெக்ஸ்ட் ஜேர்னல் ஃபோலியோ. இன் திஸ் காலம், the page number of the journal or subsidiary book from which the entries has been posted to the ledger is noted. இந்த ஜேஎஃப்ல அதாவது எந்த பேஜ் நம்பர் ஜேர்னல் எழுதியிருக்கோம், இல்லை சப்சிடி புக்கில் எந்த பேஜ் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம காட்டும். அமௌண்ட். The amount of the transactions is recorded in this column. அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் என்னைக்குங்கிறத நம்ம இந்த அமௌண்ட் காலத்தில் காட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜேர்னல் அண்ட் லெஜர். இந்த லெஜருக்கும் ஜேர்னலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். பாருங்கள், பேசிஸ், ஜேர்னல், லெஜர். ஸோ எல்லாமே இருக்குது. இங்கே ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா, as and when transactions taken place, entries are made in journal. That is, journal அப்படிங்கிறது என்றைக்கு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கோ அன்றைக்கி என்ன பண்ணுவோம், ஜேர்னல் எழுதிருப்போம் இல்லை. ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா என்றைக்கு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதோ அன்றைக்கே நம்ம ஜேர்னலை எழுதியிருப்போம். நம்ம லெஜர் பார்த்திங்கன்னா, in ledger entries are may be posted either on the same day or at the end of the specific period, such as weekly or fortnight, especially when subsidiary book are maintained. என்றைக்கு வேணால் அதெல்லாம், தட் இஸ் 1ஆம் தேதி நடந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம என்றைக்கு வேணால் லெஜரில் போஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஜேர்னல் அப்படி கிடையாது, என்றைக்கு நடந்ததோ அன்றைக்கே அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எழுதிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ரெக்கார்டிங். Recording in the journal is the first stage. Recording in the ledger is the second stage, which is done on the basis of entries made in the journal. அதாவது ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜேர்னல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஏன் அப்படின்னா, முடிச்ச ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் நடந்த உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜேர்னலில் எழுதுவோம். அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஆனால் ஜேர்னல் லெஜருங்கிறது செகண்ட் ஸ்டேஜ். ஏன்னா ஜேர்னல் எழுதுனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த என்ட்ரிஸை நம்ம இங்கே எழுதுகிறோம். ஆர்டர் ஆஃப் ரெக்கார்டிங். ஆர்டர் ஆஃப் ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ட்ரிஸ் ஆர் மேட் இன் த
chronological order, date wise in order of the accuracy. Entries are made account wise. ஓகேவா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜேர்னல் வந்து என்னைக்கு நடந்தாலும் அந்த டேட் ஆர்டரில் எழுதும். அது எந்த சேஞ்சஸே மாற்ற முடியாது. 30ஆந்தேதி எழுதுறதுக்கு ஒரு 1ஆந்தேதி எழுது, இல்லைன்னா 5ஆந்தேதி, அப்புறம் 9ஆந்தேதி, அந்த மாதிரி எழுத முடியாது. ஜேர்னலில் 1 2 3 4 5 அந்த ஆர்டர் தான் நம்ம எழுதியிருப்போம். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தட் இஸ் அக்கௌண்ட் வைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் எப்படின்னா என்றைக்கு வேணாலும் எழுதலாம். தட் இஸ் அக்கௌண்ட் வைஸ்னால் என்றைக்கு நடந்த அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது தான். தட் இஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்டர் எழுதியிருப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்றைக்கு நடந்த 1ஆந்தேதி நடந்திருக்கா, ஓகே, தென் 5ஆந்தேதி ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு அது எதுவும், 6ஆந்தேதி நடந்திருக்கு அது எதுவும். ஸோ இதுதான் இதுக்கு ஆர்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராசஸ். The process of recording the journal is called journalizing. And the process of recording journalize பண்ணுறோம் இல்லையா, ஜேர்னல் எழுதுகிறோம் இல்லையா, அப்போ என்னது journalizing. And the process of recording journal ரெக்கார்ட் பண்ணுறது பேர் journalizing. The process of recording in the ledger is called posting. Ledger எழுதுறதுன்னு சொல்லுவோம், நம்ம posting சொல்லுவோம். புரியுதா? ஜேர்னல் எழுதுறது journalizing சொல்லுவோம். அதே மாதிரி லெஜரில் போஸ்ட் பண்ணுறதை நம்ம போஸ்டிங், தட் இஸ் லெஜரில் எழுதுறதை ரெக்கார்ட் பண்ணுறதை போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபெசிலிட்டேட்டிங் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ட்ரையல் பேலன்ஸ். அமௌண்ட் ஃப்ரம் த ஜேர்னல் டஸ் நாட் சர்வ் அஸ் அ பேசிஸ் ஃபார் ப்ரிப்பரிங் ட்ரையல் பேலன்ஸ். லெஜர் பேலன்ஸ் சர்வ்ஸ் அஸ் அ பேசிஸ் ஃபார் ப்ரிப்பரிங் ட்ரையல் பேலன்ஸ். இந்த இடத்துல ஜேர்னல் அப்படிங்கிறது ஒரு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேஸாக இருக்கிறதில்ல. பட் லெஜருங்கிறது ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது இதுதான் பேஸ். ட்ரையல் தட் இஸ் லெஜர் பேலன்ஸை வச்சு தான் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இங்கே ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், பேசஸ் ஆஃப் என்ட்ரிஸ். என்ட்ரிஸ் இன் த ஜேர்னல் ஆர் மேட் ஆன் த பேசஸ் ஆஃப் சோர்ஸ் டாக்குமெண்ட். போஸ்டிங் இஸ் டன் இன் த லெஜர் ஆன் த பேஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ். இங்கே உங்களுக்கு என்ன புரியுது, இந்த இடத்துல ஜேர்னல் அப்படிங்கிறது சோர்ஸ் டாக்குமெண்ட்டை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகேவா? சோர்ஸ் டாக்குமெண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஜேர்னலை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் இந்த இடத்துல ஜேர்னல் என்ட்ரிஸை வச்சு, தட் இஸ் போஸ்டிங், அதை வச்சு என்ன பண்ணுறோம், லெஜரை போஸ்ட் பண்ணும்போது நம்ம எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோம், தட் இஸ் ஜேர்னலை கையில் வச்சு தான் நம்ம லெஜரை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? நெட் பொசிஷன். The net position of the account cannot be ascertained from the journal. Net position of the account is ascertained. Net position of the account is ascertained. இந்த இடத்துல நம்மளால் ascertain பண்ண முடியும், இந்த இடத்துல ascertain பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், procedure for posting. The process of transferring the debit and credit item from the journal to the ledger account is called posting. அதாவது போஸ்டிங் அர்த்தம் ஜேர்னல்லேருந்து லெஜரில் எழுதுறோம் இல்லையா, அதை நம்ம போஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். டெபிட்லேருந்து டெபிட்டில் எழுதுவோம், கிரெடிட்னா கிரெடிட்டில் எழுதுவோம். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங் த டெபிட் அண்ட் கிரெடிட் ஐட்டம் ஃப்ரம் த ஜேர்னல் டு லெஜர் அக்கௌண்ட் இஸ் கால்ட் போஸ்டிங். The procedure of the posting from journal to ledger is called follows. Locate the ledger account that it is debited in the journal entry. Open the respective account in the ledger if already not opened. Write the name of the account in the top middle if already opened. Locate the account from the ledger index. Now entries are made on the debit side of the account. என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, இந்த லெஜரில் தட் இஸ் ஜேர்னல் வந்து லெஜர் போஸ்ட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லெஜரை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? லெஜர் அக்கௌண்ட்டை பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். தட் இஸ் நம்ம சம் போடும்போது நல்லா புரியும், ஜஸ்ட் இப்போ புரிஞ்சுக்கிங்க. ஒரு ஹெட்டிங் போட்டுக்கணும், ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஹெட்டிங் நான் சொன்னேன் இருக்கணும், அந்த மாதிரி நம்ம ஹெட்டிங் போட்டுப்போம். ஹெட்டிங் போட்டு ஒவ்வொன்றா எழுதுவோம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் போட்டுரும், நெக்ஸ்ட் 2 and 5 போட்டு டெபிட்டில் எழுத வேண்டிய டெபிட்லையும் கிரெடிட்டில் எழுத வந்து கிரெடிட் எழுதும். நெக்ஸ்ட் ரெக்கார்ட் த டேட் ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் இந்த டேட் காலம் ஆன் த டெபிட் சைட் ஆஃப் ஒன் அக்கௌண்ட். அதாவது டெபிட் சைடில் எந்த இடத்துல போகிறோமோ அந்த டேட்டை போட போகிறோம், 2 போட்டு ஆட் பண்ண போகிறோம், 2 போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெக்கார்ட் த அமௌண்ட் டு டெபிட் இந்த அமௌண்ட் காலம், அந்த காலத்தில் டெபிட் அமௌண்ட் என்ன இருக்கும் அது எதுவும். அதே மாதிரி கிரெடிட் இந்த ஜேர்னல் கிரெடிட் சைட் இருக்கும் இல்லையா, கிரெடிட்டில் தட் இஸ் சேலரி அக்கௌண்ட் டேட்டட் டு கேஷ். சேலரிங்கிறது டெபிட், கேஷுங்கிறது கிரெடிட். ஸோ இந்த இதில் கிரெடிட்டுக்கு தனியாக ஜேர்னல் என்ட்ரி இருக்கு, அதுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம், தட் இஸ் லெஜர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஏற்கனவே ஓப்பன் பண்ணி தான் நமக்கு தேவையில்லை, ஒரு நோட்டில் ஒரு அக்கௌண்ட்டு போதும். ஓகேவா? என்ட்ரிஸ் போட போகிறோம்.
இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேலன்சிங் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், போஸ்டிங் ஆஃப் த ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரிஸ். அதாவது ஓப்பனிங் ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படி என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணால் குமார் ஸ்டார்டட் பிஸ்னஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு வருஷமும் குமார் ஸ்டார்ட் பண்ண மாட்டார். அவர் என்ன பண்ணார், எப்போயோ ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், அந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ எண்ட் ஆகும்போது நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும், கையில் ஸ்டாக் இருக்கும், ஸ்டாக் இருப்பாங்க, ஃபர்னிச்சர் இருக்கும், பில்டிங் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். இதை வச்சு மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு நம்ம அக்கௌண்ட் எழுதும்போது அந்த எண்டிங்கில், தட் இஸ் க்ளோசிங் டைமில் என்னென்ன இருக்கோ அது அடுத்த வருஷத்துக்கு ஓப்பனிங்காக இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு வருஷம் ஸ்டார்டட் பிஸ்னஸ்னு எழுத மாட்டோம். ஒரு வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டுருக்கும். ரன் ஆகும்போது ஸ்டார்டிங்கில் வாங்குகிற ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும், சேல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த லாபம் வந்திருக்கும், எல்லாமே முடிஞ்சிருக்கும். 31st பண்ணி அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். தட் இஸ் 1st April ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 31st March அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்போ க்ளோஸ் பண்ணும்போது என்னென்ன பொருட்கள் அந்த பிஸ்னஸில் இருக்கோ, அசட் அண்ட் லைபிலிட்டிஸ், அது எல்லாமே அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போவாங்க. அது என்ன அட்டன் பண்ணுவாங்க, ஓப்பனிங்காக அட்டன் பண்ணிப்பாங்க. ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் டெட்டர்ஸ்ன்னு சொல்லிப்போம். இதுதான் நம்ம ஓப்பனிங் சொல்லுவோம். இதுக்கு ஒரு ஜேர்னல் எழுதுவோம். அது என்னென்னா, இந்த கேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ், opening entries is made at the beginning of the accounting period to bring into account the balance of the account which were not closed in the preceding account period. The accounts not closed on capital, liabilities and asset appear in the balance sheet of the previous year. The entries pass as follows. எப்படி பண்ணுவோம், அக்கௌண்ட் அசட் அக்கௌண்ட், டெட்டர் டு லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் டு கேபிட்டல். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி எழுதுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், while posting the opening entry in the individual ledger, the term balance brought down is used. அதாவது போன வருஷத்துல இந்த வருஷம் கொண்டு வரோம் அப்படின்னா பேலன்ஸ் brought down அப்படின்னு எழுதுவோம். The steps involved in the posting the opening entries are as follows. Step 1, the item debited in the opening entry are entered on the debit side of the respective account. The word to balance brought down are written in the particular account which representative amount. The amount column date brings the first day of the accounting period. Step 2, the items credited in the opening entries are entered on the credit side of the respective account. The word by balance brought down are written in the particular column with respective amount in the amount column, date being the first day of the accounting period. ஓகேவா? இது ஃபஸ்ட் டேயில் இந்த மாதிரி இதுவும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது ப்ராட், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து கொண்டு வரோம் இல்லையா, அதை ப்ராட் டவுன் சொல்லி கொண்டு வரும். ஓகேவா? போஸ்டிங் ஆஃப் த காம்பவுண்ட் என்ட்ரிஸ். காம்பவுண்ட் என்ட்ரிஸ்லாம் என்ன அர்த்தம், ஒரு டெபிட் இருக்கும், நிறைய கிரெடிட் இருக்கும், இல்லைன்னா ஒரு கிரெடிட் இருக்கும், நிறைய டெபிட் இருக்கும். இதை நம்ம காம்பவுண்ட் என்ட்ரின்னு சொல்கிறோம். when a journal entries has more than one debit or more than one credit or both, it is called compound entry. For items debited in the compound entry, entries are made on the debit side in the respective account with the respective amount debited. For items credited in the compound entry, entries are made on the credit side in the respective account with the respective amount credited. Posting of such entries to ledger account is explained in balance of ledger account. After posting the transaction, the business person is interested to know the position of the various account. அதாவது இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அக்கௌண்ட் இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், என்னது, ஒவ்வொரு செலவுகளுக்கும் எவ்வளோ செலவாச்சுன்னு பார்க்குறோம் இல்லையா, இதை தான் பேலன்சிங் சொல்லுவோம். ஓகேவா? டோட்டல் பார்க்குறது, டெபிட் சைடு அதிகமாக இருக்கா, கிரெடிட் சைடு அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் பேலன்சிங். ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, நமக்கு வரவு எவ்வளோ இருக்குது, செலவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வரவுகள் அதிகமாக இருக்குது, செலவு கம்மியாக இருந்தால் சர்ப்ளஸ் அதிகம் இல்லையா, அது ப்ராஃபிட். பிஸ்னஸாக நம்ம என்ன சொல்லுவது, ப்ராஃபிட்னு சொல்லுவோம். இல்லை செலவு அதிகமாக இருக்குது, வரவு கம்மியாக இருந்தால் அது பிஸ்னஸாக இருந்தால் லாஸ்ன்னு சொல்லுவோம், வீட்டில் பற்றாக்குறைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பேலன்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, போஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வருஷத்துலையும் எவ்வளோ செலவாச்சு, ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் எவ்வளோ பேலன்சிங் இருக்குதுன்னு பார்ப்போம். இது பார்க்கும்போது இதுதான் நம்ம பேலன்சிங் சொல்லுவோம்.
அப்போ பேலன்சிங் என்ன? பேலன்சிங் மீன்ஸ் that the debit side and credit side amount are total and difference between the total of two sides is placed in the amount column as balance carried down on the side which with having lesser total so that the total of the both debit and credit column are equal. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்னன்னு பாருங்கள், இந்த இடத்துல டோட்டல் பண்ண ரொம்ப ஈஸி. அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட் ஆல்வேஸ் ஈக்குவல் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா டெபிட் சைடு டோட்டல் பண்ணுறோம், கிரெடிட் சைடு டோட்டல் பண்ணோம். ரெண்டு ஈக்குவலாக வராது. வருமா? எப்போயும் அதில் வரும், ஆனால் எப்பவுமே ஒன்றா வராது. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் வந்து டோட்டல் பண்ணுவோம். டோட்டல் பண்ணிவிட்டு எது கம்மியாக இருக்கோ எது குறைவாக இருக்கோ அந்த சைடில் அந்த எவ்வளோ குறைவாக இருக்கோ அதை போட்டுரும். அதுதான் நான் சொல்லுவோம் பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரெண்டு டிஃப்ரென்ஸ் வருது இல்லையா? ரெண்டு சைடும் ஆட் பண்ணுறோம். எந்த பக்கம் டிஃப்ரென்ஸ் வருதோ அதை என்னன்னு சொல்லுவோம் கேரி டவுன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா கம்மியாக இருந்தால் கம்மியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். when the total of the debit side is more than the total of the credit side, the difference is debit balance and it is placed on the credit side as balance brought down, balance carried down. If the credit side total is more than the total of the debit side, the difference is credit balance. எது அதிகமாக இருக்கோ அந்த பேலன்ஸ். அவ்வளோதான். இது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. டெபிட் சைடு அதிகமாக இருந்தால் டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் அதிகமாக இருந்தால் கிரெடிட் பேலன்ஸ். இதென்னு காட்டுவோம், அந்த இதை பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு காட்டுவோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள், ப்ரொசீஜர் ஃபார் பேலன்சிங் அண்ட் அக்கௌண்ட். அக்கௌண்ட்டை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? Following is a procedure for balancing an account. The debit and credit column of an account are to be totaled separately. ரெண்டையும் தனித்தனியாக டோட்டல் பண்ணுறோம். The difference between the two side is ascertained. ரெண்டு டிஃப்ரென்ஸை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு டெபிட் சைடு டோட்டல் பண்ணுறோம், கிரெடிட் சைடு டோட்டல் பண்ணுறோம். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறோம். The difference is to be placed in the amount column of the side having lesser total. எங்கே கம்மியாக இருக்கோ எங்கே குறவாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன கம்மியாக தட் இஸ் கண்டுபிடிச்ச டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா அதை அங்கே போட்டுருவோம். போட்டுட்டு பேலன்ஸ் சீடுன்னு எழுதிடும். அண்ட் entered in the particular column against the difference and in the date column in the last day of the accounting period is entered. CD carried down அப்படின்னு எழுதிட்டு அந்த டேட்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1st January அந்த 31st January. ஓகேவா? 1st January and the 31st January. Now both the debit and credit column are to be totaled and the total will be equal. The total of the debit side, both sides are to be recorded in the same line horizontally. The total is to be distinguished from other figures by drawing line above and below the amount. ரெண்டு லைனை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? If the total on the debit side of the account is higher than the balancing figure is debit balance, and if the credit side of the account has higher total, the balancing figure is credited balance. If the two sides are equal, then account will be nil balance. Okay? The difference has to be brought down to the opposite side below. The total debit balance brought down is to be entered in the particular column against the difference brought down, and in the date column the first day of the next accounting period is entered. இது என்ன அப்படின்னா இதில் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். தட் இஸ் என்னென்னா ரெண்டு காலத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒன்று டெபிட் சைட் கம்மியாக இருக்கும், இல்லை கிரெடிட் சைட் கம்மியாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிட்டு எங்கே கம்மியாக இருக்கோ எந்த இடத்துல குறவாக இருக்கோ அந்த இடத்துல போட்டுரும். போட்டுட்டா இப்போ ரெண்டு ஈக்குவல் ஆகிடும் இல்லையா? இப்போ டெபிட் சைடில் 100 rupees இருக்குது, கிரெடிட் சைடில் 50 rupees தான் இருக்குது. இப்போது இதில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? கிரெடிட் சைடில் 50 rupees குறவாக இருக்குது. ஸோ அந்த 50 நாங்கள் போட்டுட்டு இப்போ டோட்டல் பண்ணுங்கள். இங்கேயும் 100 இருக்கும், டெபிட்லேயும் 100 இருக்கும், கிரெடிட்லேயும் 100 இருக்கும். ஸோ நான் டோட்டல் பண்ணிட்டேன். அந்த 50 rupees டிஃப்ரென்ஸ் இல்லையா, அதை நான் என்ன பண்ணுவேன், சிடி பேலன்ஸ் சிடின்னு போட்டுறேன். போட்டுட்டு அது என்ன பண்ணணும்னா டெபிட் சைடில் 100 கீழே 100 என்ன பண்ணிட்டோம், 2 கோடு போட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி டோட்டல் காமிச்சிட்டோம். அது கீழே டேட்டை போட்டு, டேட்டுனா 1st January ஜனவரியாக இருந்தால் க்ளோசிங் டேட்டு 31st January அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம், சிடின்னு போடுவோம். நெக்ஸ்ட்டு கொண்டு வரும்போது 1st February போட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஆஃப்டர் போஸ்டிங் த ஜேர்னல் என்ட்ரிஸ் லெஜர் அக்கௌண்ட் and extracting the balance of the ledger account, the trial balance is prepared. The trial balance is a statement which shows debit and credit balance of an account in ledger. It helps to test the arithmetic accuracy of the entries made in the journal. சரி, இப்போ லெஜர்லாம் போட்டு முடிச்சிட்டோம். லெஜர் போட்டு முடிச்சோம் பார்த்தா நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா
த சைல்ட் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இங்கே இருக்க எல்லா அக்கௌண்ட்டையும் எடுத்து எல்லா அக்கௌண்ட் லெஜர் போட்டோம் இல்லையா, நம்ம என்ன சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன போட்டிருப்பீங்க, ரெண்ட் போட்டிருப்பீங்க. வீடாக இருந்துச்சுன்னா ரெண்ட்டு, மில்க், பெட்ரோல், க்ரோசரி, வெஜிடபிள்ஸ். ஸோ இந்த செலவு எல்லாமே என்ன பண்ணுறீங்க, பேலன்ஸ் பண்ணியிருப்பீங்க, டோட்டல் போட்டிருப்பீங்க. அந்த டோட்டலை கொண்டு வந்து போடும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இன்கம்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இருந்திருக்கும். அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்கம் வந்து கிரெடிட் சைடில் காட்டுவோம், கிரெடிட் பேலன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ 10,000 ருபீஸ்னு வச்சுங்களேன். அப்போது டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரோசரி எக்ஸ்பென்சஸ், வெஜிடபிள் எக்ஸ்பென்சஸ், மில்க் எக்ஸ்பென்சஸ், நெக்ஸ்ட் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ், இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது இங்கேயும் 10,000 வரும், அங்கேயும் 10,000 வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம போடுவோம். இது வந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.